செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பன்னிரெண்டாம் வகுப்பு என்ஆர் கரெக்ஷன் கால அவகாசம் வழங்கி அரசு தேர்வுகள் இயக்குனர் உத்தரவு. நடைபெறவுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு தற்போது பள்ளி மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ள, சேர்க்கை நீக்கம் மேற்கொள்ளவும், பணி ஏதேனும் விடுபட்டிருப்பின் மேற்கான் கால அவகாசத்திற்கு பிறகு பள்ளிகளிலிருந்து திருத்தங்கள், சேர்க்கை நீக்கம் ஏதேனும் பெறப்படாது என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அவகாசம் அக்டோபர் 21 முதல் 12/11/2025 டிசம்பர் வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டம். பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. பள்ளிக்கல்வியின் செயல் திட்டங்கள், மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து ஆராய்வதற்காக மாதந்தோறும் அலுவல் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தை மாதந்தோறும் 5ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டப்பொருள் சார்ந்த விவரங்கள் ஒவ்வொரு மாதமும் 4வது வார இறுதியில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்படும். அதன் விவரங்களை இயக்குநரகத்துக்கு துரிதமாக அனுப்பி வைக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. எம்பிசி டிஎன்சி மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை. எமிஸ் தளத்தில் ஆதார் எண் உள்ளீடு செய்ய உத்தரவு. எம்பிசி மற்றும் டிஎன்சி மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக எமிஸ் தளத்தில் மாணவிகளின் ஆதார் எண் உள்ளீடு செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எமிஸ் இணையதளத்தை பார்க்கலாம். ஆசிரியர்களின் புதிய முயற்சிகளுக்கு அரசின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்க பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு. ஆசிரியர்களின் புதிய முயற்சிகளுக்கு அரசின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கற்றல் அனுபவத்தை புதுமையாக மாற்றி அமைத்தலில் மேன்மை ஏற்படுத்திய ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் படைப்பாற்றலை அங்கீகரிக்கவும், ஆசிரியர்களின் அசாதாரண சிந்தனை திறனை மேம்படுத்தி வளர்ப்பதற்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பாரதிய பாஷா சமத்தி திட்டத்தின் கீழ் மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடுதலாக ஒரு இந்தி மொழியை கற்க வேண்டும். யுஜிசி வலியுறுத்தல். பாரதிய பாஷா சமத்தி திட்டத்தின் கீழ் மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடுதலாக ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும். அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.